ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நம்முடைய கிரியைகளை அறிந்தவர் ஒருவர், நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். Dear children of God, the Lord God says, I know your works. There are times your boss may not know how hard you are working in the office. There are times the colleagues, those who are with you, may not know how hard you are working in your work. But the Lord, He knows everything. He says, I know your works. He knows everything in our life. There are times we are so upset. Why God? Why nobody knows how hard I am working? I am working day and night. I don't have even time to have my food. So much work and work and work. But nobody understands me. This may be your thoughts. But the Lord God says, I understand your hard work. I understand how hard you are working. God says, even though you have little strength, you have kept my name and you have not denied my name. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறீர்கள். அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows that you have kept His word. You have not denied His name. Even though you have been struggling in your workplace, you have been struggling in your family, you have been struggling in the society, still God knows that you have little strength, but still keeping the word of God in your life. You have little strength, but still you have not denied His name. God knows everything. That is why the Lord God says, I have kept an open door for you. There is an open door for you. Nobody will shut that open door which God has opened for you. கர்த்தர் திறந்த கதவை யாரும் பூட்ட முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசல் வழியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வழி அடையும் பொழுது 7 வழிகளை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாக don't worry about the shut door. Expect a new door to open for you, because God is going to open a new door for you. God is going to make a new thing in your life. Don't be worried about it. கவலைப்படாதிருங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில எங்களுக்கு முன்பதாக நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே, அந்த விதத்துல நாங்கள் திறந்த வாசலை நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம். தேவனே, நாங்கள் அதை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.